நீங்க ஆண்டவர்கிட்ட இருக்கணும், அப்போதான் எல்லாம் ஜெயிக்க முடியும். கண்ணின் கூட தான் பாஸ்டர் நிச்சயம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. பாசோத்தரிக்கிற ஆண்டவரப்பா, ஆண்டவரே எங்க ஆராதனை மதியில எங்க அப்பா வந்து ராஜா இது வரைக்கும் எங்களோட இருந்தீங்களா ஆண்டவரே. எங்க ஒரு ஜெபங்களும் ஒரு விண்ணப்பத்தையும் ஆண்டவரே நீங்க கேட்டதுக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனை மதியில் இது வரைக்கும் ஆராதித்து பாதித்து இருக்கிற சுவாமி ஆண்டவரே, எங்களோட இருந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. இது ஆண்டவரே இந்த வேத வசனம் மூலியமாக ஆண்டவரே இது கேட்டு யாரும் விடாதபடி ஆண்டவரே அது ஒரு இதயத்துல வைத்துக் கொண்டு தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களாக நீங்க மாற்றுங்க சாமி ஆண்டவரே. அப்ப அந்த வசனங்கள் கீழ்ப்படின ஆண்டவரே அதைபடி ஒரு நடக்கணும் ஆண்டவரே. ஒரு தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் ஆண்டவரே. மனுஷனுக்காக ஒரு நாளமான ஆண்டவரே உன்னோட பார்வைக்கு ஆண்டவரே ஒருவரை நீங்க பலப்படுத்தி நடத்துங்க சாமி ஆண்டவரே. எங்க ஆராதனை முழுவதான நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அப்பா இதற்கு நீங்க சுகத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. ஒரு விண்ணப்பத்தைகளை கேட்டு அநேக பிள்ளைகள் நீங்க சுகத்தை கொடுக்க வேண்டும் சாமி ராஜா. இதை விசுவாசிக்கிறீர்கள், ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாத சொல்லியிருக்க ராஜா. ஒரு நாள் யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரப்பா ஒருவருக்கானவரே தேவன் அற்புதங்கள் அதிசயங்களை செய்ததுக்காக நன்றி ராஜாவே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய இந்த நாளிலே நாம வேதனைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், துயரப்படுகிறோம். நாம் ಈ ದಿನಗಳಲ್ಲಿ வேதனை படுத்தದಿ துக்கப்படுத்த ಇದ್ದೀವಿ. கவலைப்படாதீங்க. கலவரப்படಬೇಡಿ. இதுதான் ஆண்டவர் சொல்றார். ಇದನ್ನೇ ಹೇಳ್ತೀವಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமான எந்த ஆயுதங்களும் வாய்க்காது போகும். ಕರ್ತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿರುವಂತ ಯಾವ ಆಯುಧಗಳು ಅದು ಸಫಲವಾಗುವುದಿಲ್ಲ. ஆமென். கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் இன்று வரைக்கும் எந்த மாந்திரங்கள் அநேகருக்கு செய்து கொண்டு வந்தாலும் அது ஒன்றும் சேருவதில்லை. ಕರ್ತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಏನೇ ಮಾಡಿದರೂ ಯಾವ ಆಯುಧಗಳು ಅದು ಸಫಲವಾಗುವುದಿಲ್ಲ. நம்ம என்னவே ஒரு அற்புதம் பார்த்தாலும், ನಾವು ಯಾವುದೇ ಒಂದು ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಿದ್ರು, நம்ம என்ன ஒரு அதிசயத்தை பார்த்தாலும், ಏನೇ ಒಂದು அதிசಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ರು நம்ம சோர்ந்து போறோம் பாருங்க. ನಾವು ಸೋತು ಹೋಗುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசே கூட ಮೋಶೆ ಸಹ சோர்ந்து போனான். ಸೋತು ಹೋಗಿದ್ದ. ஜனங்களுடைய போராட்ட பிரச்சனைகள், ಜನಗಳಲ್ಲಿ ಹೋರಾಟಗಳು ಸಮಸ್ಯೆಗಳು. என்னாகும் 11:15 நாம் வாசிக்கிறோம். ಅರಣ್ಯಕಾಂಡ 11:15 ಆಗಿದೆ. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டார். ஆண்டவரே, என்னுடைய கண்ணிலே கிருபை கிடைத்ததுன்னு சொன்னா கிடைக்கட்டும் ஆண்டவரே. ದೇವರೇ, ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಕೃಪೆ ಸಿಕ್ಕುವುದಾದರೆ ಸಿಕ್ಕಲಿ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. உபத்திரத்தை காணாதபடிக்கு இப்பொழுது என்னை என்ன பண்ணுங்க, கொன்று போடுங்க. ದುರಸ್ತಗಳಿಂದ ವಿಮುಕ್ತನಾಗುವೆನೆಂದು ಹೇಳಿದನು. மோசே சொல்லுங்க. ಮೋಶೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. யாரு என்ன சொல்லுறா? ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? கடலை பிரித்த, ಸಮುದ್ರವನ್ನು ಎರಡು ಭಾಗವಾಗಿ ಮಾಡಿದಂತ, கடலை பிரித்த அந்த மோசே சொல்லுங்க. ಸಮುದ್ರವನ್ನು ವಿಂಗಡ ಮಾಡಿದಂತ ಮೋಶೆಯು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதிசயத்தை கண்ட அந்த மோசே சொல்லுகிறான். அதிசಯಗಳನ್ನು ನೋಡಿದಂತ ಮೋಶೆಯು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாஸ்டர் ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ವಾಸವಾಗಿದ್ದಾರೆ. ನೀವು ಹೆದರಬೇಡಿ, ಹೆದರಬೇಡಿ. நீங்கள் விசுவாசிக்கணும். ನೀವು ನಂಬಬೇಕು. எனக்கு ஒன்றும் நடக்காது, ನನಗೆ ಏನು ಸಂಭವಿಸದು, எனக்கு ஒன்றும் ஆகாது. ನನಗೆ ಏನು ಆಗುವುದಿಲ್ಲ. மோசே சொல்லுகிறார். ಮೋಶೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இந்த உபத்திரத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே எனக்காக என்னை கொண்டு போடும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்றார். ஆண்டவர் கொள்ளுவதற்காய் அவன் அழைத்துக் கொண்டு வந்தார். ದೇವರು ಅವರನ್ನ ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದದ್ದು. ஆமென். ஹல்லேலூயா. மனவேதனை, ಮನ ವೇದನೆ, மனுஷனுக்கு ಸೋದನೆ வரும் பொழுது, சோதனைಗಳು ಬರುವಾಗ மனம் உடைந்து போகுது. ஐயோ நான் என்ன செய்வேன், ಅಯ್ಯೋ ನಾನು ಏನು ಮಾಡಲಿ, நம் ஆண்டவரையே மறக்கிற, ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற எண்ணங்களை அவருக்குள்ள வந்து விடுகிறது. ದೇವರು ನಮಗೆ ಮಾಡುತ್ತಾರಾ ಇಲ್ವಾ ಎಂಬುವ ಒಂದು ಕಾರ್ಯವು ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. ஆண்டவர் போதும் கைவிடுவதில்லை. ದೇವರು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ.
ஹalleluya. Hallelujah. அவர் வல்லவர். ದೇವರು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು. எவ்வளவு அற்புதங்களை கண்டாலும் ಎಷ್ಟೇ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಿದ್ರು மாயா இருக்கிறது. ಅದೆಲ್ಲ ಮಾಯೆ ಆಗಿದೆಯಲ್ಲ. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார். ದೇವರು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ನಿಮ್ಮನ್ನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இயேசு என்ன சொன்னார்? இந்த கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ಕರ್ತರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மூப்பரும் தலைவருமாகிய இன்னார் என்று ஆமென் ஆமென் ஆமென். ஆமா, பிள்ளை ஜனங்க கேட்கறாங்க, இறைச்சி கேட்கறாங்க, மட்டன் கேட்கறாங்க. ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கறாங்க. நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி இருந்தான். ಮೋಶೆಯು ಜನಗಳು ಬಂದು ನಮಗೆ ಅದು ಬೇಕು ಇದು ಬೇಕು ಆಹಾರ ಬೇಕು ಈ ಆಹಾರ ಬೇಕು ನಾನು ಏನು ಮಾಡುವುದೆಂಬುದಾಗಿ ಮೋಶೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் சொன்னார் கொடு. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಮೋಶೆಗೆ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ. கொடுன்னு சொல்றாரு. ಕೊಡು. இவன் சொல்றான் எங்க ஆண்டவர் இருக்குது? ಎಲ್ಲಿ ದೇವರೇ ಇದೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya. Hallelujah. நான் அப்படி சொல்லல. ಆ ರೀತಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ஆமென். Hallelujah. நான் சொல்றேன் ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ತಾರೆ ஆண்டவர் செய்வார் என்று. ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. Hallelujah. நீ என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, ನೀವು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವುದಾದರೂ ಸರಿ, நீங்க சாகிறதா இருந்தாலும் சரி, ನೀವು ಸಾಯುವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸರಿ, அதுல இருந்து தப்பி வைக்க வல்லவர். ಅದರಿಂದ ತಪ್ಪಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು Hallelujah. ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. Hallelujah. ஒரு பெரிய அற்புதங்களை செய்த எலியா. ಒಂದು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದಂತ ಎಲಿಯನು. ஹalleluya. Hallelujah. எலியா வருகிறான் பாருங்க. ಎಲಿಯನು ಬರುತ್ತಾನೆ ನೋಡಿ. அவன் சேனையோடு வரல, ಅವನು ಅವರ ಸೈನ್ಯಗಳೊಂದಿಗೆ ಬರಲಿಲ್ಲ. தனியா வருகிறான். ಅವನು ಒಬ್ಬನಾಗಿ ಒಬ್ಬಟ್ಟಿಗೆ Hallelujah. Hallelujah. அக்னி வரவழைத்தான். ಅಗ್ನಿಯನ್ನು ಬರುವಂತೆ ಮಾಡಿದನು. எல்லார் மத்தியிலையும் ಎಲ್ಲರ ಮಧ್ಯದಲ್ಲಿ எல்லா பாகங்களும் ஆண்டவர் 400 தீர்க்கதரிசி பொய்யார் தீர்க்கதரிசிகளாம் ஆண்டவர் வெட்கப்படபடியே செய்தார். 400 ಅಧಿಕವಾಗಿ ಒಂದು ಪ್ರವಾದಿಗಳಿದ್ರು. ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸುಳ್ಳು ಪ್ರವಾದಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಬರುವಂತೆ ಮಾಡಿದರು. மறுபடியும் ஆண்டவர் வாழ்க்கையில புயல் வீசினார். ಮತ್ತೆ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಿತು. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது ಅರಸರ ಪುಸ್ತಕ 19:4. 19:4. அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஆமென். ஒரு சூரியச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவன் மூலமாக பெரிய நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியதா இருக்கிறது. ಅವನ ಮುಖಾಂತರ ಇನ್ನೂ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡುವಂತದಾಗಿದೆ. ஆமென். Hallelujah. உங்க மூலமாக கூட நிறைய காரியம் செய்ய வேண்டியதா இருக்குது. ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಸಹ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು Hallelujah. ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. ஆனா ಆದ್ರೆ நாம சொல்றது என்ன தெரியுமா? ಅವರು ಹೇಳುವುದು ಏನು? ஐயோ எதுக்கு இந்த உயிர் இருக்கிறது தெரியலையே, ಅಯ್ಯೋ ಯಾಕೆ ಈ ಜೀವ ಇದೆ ಅಂತ ஏன் இந்த ಗೊತ್ತಿಲ್ಲ. ஜீவன் இருக்கிறது தெரியலையே. ಯಾಕೆ ಈ ಜೀವ ಇದೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. இதுக்காகவா நம்ம ஆண்டவர் அழைச்சாரு. ಇದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದು. ஏலியா போல வல்லமுள்ளவன் யாருக்கு நீங்க பார்க்கலாம். ಎಲಿಯನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನು ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದ ಶಕ್ತಿಯುತನಾಗಿದ್ದವನು ಯಾರು ಅಂತ ತೋರಿಸಿ. ஆனா அவனை விட ஆரம்பிச்சான். ಅವನೇ ಬಿದ್ದೋ ஆமென். ஹalleluya. அவன் சோர்ந்து போனான். ஒரு ராணிக்கு பயந்து, ಒಂದು ರಾಣಿಗೋಸ್ಕರ ಭಯಪಟ್ಟು, ஒரு ராணிக்கு பயந்து ಒಂದು ರಾಣಿಗೋಸ್ಕರ ಭಯಪಟ್ಟು. Hallelujah. Hallelujah. அவனை ஆண்டவர் தேவன் செய்த நன்மைகளுக்காக அதிசயங்களுக்காக வந்து ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். ಅವರು ಮಾಡಿದಂತ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಜನಗಳೆಲ್ಲ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ನಿಂತರು. ஆண்டவர் சொன்னாரு, ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ஒரு சூரசிரிக்கிற உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாவை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரசிரிக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಆ ರೀತಿ ಇದ್ದೀರಾ? இருதயத்தை தீர்மானிக்கிறது முடியாது என்ற வார்த்தைகள் இருக்கிறதா? ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀವು ತೀರ್ಮಾನಿಸಿಕೊಂಡು ಈ ಕಾರ್ಯ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ, ಅದು ಅಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾರಾದ್ರೂ ಅಂದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? ஹalleluya. Hallelujah. ஒரு காலம் அப்படி இருக்காதீங்க. ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಆ ರೀತಿ ಇರಬೇಡಿ. நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ಓದಿ ನೋಡಿ. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள்
என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஹalleluya. நீங்கள் 21 வாசிக்கலாம். 21ನೇ ವಾಕ್ಯ. ஆதியாகமம் 21 அதிகாரம் 15 16 வாசிக்கலாம். 21ನೇ ಅಧ್ಯಾಯ 15 21 15 16. துருத்தியில் இருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவர் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். நீங்கள் ஆகாரை பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ನಾವು ಆಹಾರವನ್ನು ನೋಡಬಹುದು. ஐயோ, தண்ணீர் இருந்தது, ನೀರು ಇತ್ತು, எல்லாம் செலவழிந்தது. ಎಲ್ಲ ಮುಗೀತು. ஹalleluya. ஹalleluya. இன்று பிள்ளைக்கு தண்ணீர் கிடையாது. ಇನ್ನು ಮಗುವಿಗೆ ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ನೀರಿಲ್ಲ. ஐயோ, நான் சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். ಅಯ್ಯೋ, ಸಾಯುವುದನ್ನು ನಾನು ನೋಡಲಾರೆನು. அது பிள்ளை இங்கே இருக்கட்டும் என்று கிழக்கு தூரமாகி போனான். ಆ ಮಗು ಇಲ್ಲೇ ಇರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಬಿಟ್ಟು ದೂರ சில சமயங்கள் சூழ்நிலைகள் ಕೆಲವು ಸಮಯಗಳು ಸಂದರ್ಭಗಳು முடியலதான், ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனா தேவன் இருக்கிறார். ಆದರೆ ದೇವರಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க முடியாது. ನನ್ನ ಮಗು ಸಾಯುವುದನ್ನು ನಾನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சாரா விரட்டி விட்டார். ಸಾರಳು ಅವಳನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟಳು. அந்த அடிமை பெண்ணை விரட்டி விட்டார். ಆ ಒಂದು ಹೆಂಗಸನ ಆಹಾರಗಳನ್ನು ಅವಳು நீதானமா மேரேஜ் பண்ணி திருமணம் பண்ணி வச்ச ಸಾರಳೆ குழந்தை இல்லை என்று சொல்லி ಅಬ್ರಹಾಮನಿಗೂ ಮದುವೆ ಮಾಡಿಬಿಟ್ಟಿತ್ತು. தெரியாம போய் பேசும்போதெல்லாம் ஐயோ, என்னுடைய வீட்டுக்கிட்ட இவன் பேசுறானே, அவன் பேசுறது மனைவியாகிற பிறகு பேசித்தானே ஆகணும். ಹೆಂಡತಿ ಆದ ನಂತರ ಮಾತನಾಡಲೇಬೇಕಲ್ವಾ? ஆனா ಆದ್ರೆ இசாக் பிறந்த உடனே ಇಸಾಕನು ಹುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ஆகரை ಆಗರಳನ್ನು அந்த ஆகருக்கு தண்ணீர் செலவழித்தது. ಆಗರಳಿಗೆ ನೀರು ಮುಗಿದು ಹೋಯಿತು. ஹalleluya. ஹalleluya. நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி, ನಾನು ಮಗು ಸಾಯುವುದನ್ನು ನೋಡಲಾರೆ. ஐயோ, தண்ணீர் இல்லையே. ಅಯ್ಯೋ, ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ನೀರು ಇಲ್ಲವಲ್ಲ. ஆனா 16 வசனங்கள், 16ನೇ பிள்ளை ವಾಕ್ಯ. சாகிறதை பிள்ளை சாகிறதை நான் நான் பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் என்று எதிராக எதிராக அம்பு பாயின் தூரத்திலே போய் அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். சத்தமிட்டு அழுதார். அதோ, எனக்கு யாருமே இல்லையே, இது வனாந்தரமா இருக்கிறது. ಅಯ್ಯೋ, ನನಗೆ ಯಾರು ಇಲ್ಲವಲ್ಲ, ಇದು ಮರುಭೂಮಿ ಆಗಿದೆ. நீங்க நினைக்கிறாங்க ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳಬಹುದು, எனக்கு யாரும் இல்லையே என்று. ನನಗೆ ಯಾರು ಇಲ್ಲವಲ್ಲ. ஐயோ, ஒருவரும் இல்லையே. ಅಯ್ಯೋ, ನನಗೆ ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲವಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. நமக்கு இங்க யாராவது இருப்பாங்க, ஆனா வனாந்தரத்துல யார் இருக்கக்கூடும். ಇಲ್ಲಿ ನಮಗಾದ್ರೆ ಯಾರಾದ್ರೂ ಇರ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ಮರುಭೂಮಿ ಕಾಡಿನಲ್ಲಿ ಯಾರು ಇರ್ತಾರೆ? ஆனா பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராய் அம்பு பாய்கிற அம்பு எவ்வளவு தூரம் பாயுமோ அவ்வளவு தூரமாய் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ದೂರ ಹೋಗಿ ಶಬ್ದದಿಂದ ದೇವರಲ್ಲಿ ಹತ್ತು ಅವಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಳು. தேவன் பிள்ளையின் சத்தத்தை யார் கேட்டாரு? தேவன் பிள்ளையின் சத்தத்தை தேவதூதன வாசிப்பா. தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகரே ஆகரே, உனக்கு என்ன என்ன சம்பவித்தது தெரியாதா? தேவன் தெரியாத என்ன சம்பவித்தது என்று சொல்லி. ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ ಏನು ಸಂಭವಿಸಿತು ಎಂಬುದಾಗಿ? ஆமென். ஹalleluya. என்ன நடந்தது? ಏನು ಸಂಭವಿಸಿತು? ஆமென். ஹalleluya. நம்ம ஆண்டவர் நல்லவர் பாருங்க. ನಮ್ಮ ದೇವರು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರು ನೋಡಿ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, சில சமயங்களில ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ நாம் வந்து நினைப்போம், ನಾವು ಹಾಗೆ ஐயோ நம்ம என்ன செய்வது தெரியல, ಅಯ್ಯೋ ನಾವು ಏನು ಮಾಡುವುದು? எதுக்குதான் அந்த ஊழியமும், ಏನಕ್ಕೆ ಈ ಸೇವೆ? எதுக்குதான் இந்த ஜீவியமும், ಯಾಕೆ ಈ ಜೀವಿತ? ஐயோ என்று சொல்லலாம். ಅಯ್ಯೋ ಅಂತ ಹೇಳ್ಬಹುದು. ஆனா உன்னோடு இருக்கிறார், ಆದ್ರೆ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ದೇವರು நமக்கு இருக்கிறார் அவர். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಇದ್ದಾರೆ. பிள்ளை சத்தத்தை நான் ஆண்டவர் அப்ப என்ன பார்க்கிறோம், இங்க பிள்ளையின் சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று ஓடின ஆண்டவர் அழுது கொண்டிருந்த ஆகாரை பார்த்து தேவன் பிள்ளை சத்தத்தை கேட்டார். தேவதூதன் எங்க எங்க வானத்திலிருந்து பயப்படாத. யாரு கேட்டாரு? குழந்தை. அந்த பையனை பார்த்த குழந்தை பார்த்தாரு, ஆண்டவரே இவன் தண்ணி கொடுக்க முடியாது, விட்டு வந்துட்டால் என்ன செய்வது என்று. ஆனா தேவன் அந்த சத்தத்தை இவ அழுகை கேட்டார், அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ಆಗರಳು ಅಳುತ್ತಿದ್ದ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದ್ರು, ಅಲ್ಲಿ ಮಗು ಅಳುತ್ತಿದ್ದ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದ್ರು. நீங்க என்ன சொல்லலாம்,
சில எப்படி இருக்காங்கன்னா பெருமாடு மேல மழை பெய்ஞ்ச மாதிரி, எருமாடு மேல மழை பெய்ஞ்ச மாதிரி அப்படி என்ன சொல்ல போறோம், என்னவோ பேசுறாங்க, முடிச்சுன்னா ஆத்மகத்தை சொல்லிட்டா போயிடலாம். இப்படி கூட இருக்கிறீங்க நீங்க. சில பேர் கவனிக்கிறது இல்ல, வசனத்தை கவனிக்கணும். ಗಮನಿಸಬೇಕು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು. ஆமென். Hallelujah. வசனத்தை கவனிக்கணும். தயவுசெய்து வசனத்தை கவனிக்கணும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಬೇಕು. ஹalleluya. Hallelujah. ஆகர் சத்தத்தை கேட்டார். ಆಗರಳ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದ್ರು. அதுதான் என்ன செய்தார் பாருங்க. ஆகாரே தேவன் 17 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து நீ எழுந்து, பிள்ளையை எடுத்து, அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய சாதியாக்குவேன் என்றார். Hallelujah. என்னம்மா சொல்ற, சரியா படிமா. நீ எழுந்து, ஆ. பிள்ளையை எடுத்து, ஆ. அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. நோட்டீஸ் படிங்க. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து ஆ. அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ. சரிதான் படிக்கிறீங்க. அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அவனை பெரிய சாதியாக்குவேன். தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு. தண்ணி இல்ல. ಕುಡಿಯೋದಕ್ಕೆ ನೀರೇ ಇಲ್ಲ. வேலை இல்ல. சிலருக்கு வேலை இல்ல. ಕೆಲವರು ಕೆಲಸ ಇಲ್ಲ. பணம் இல்ல. ದುಡ್ಡಿಲ್ಲ. நான் அரசனாய் மாற்றுவேன். ನಿನ್ನನ್ನು ಅರಸನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. Hallelujah. ஆமென். இன்னாயா வேலை இல்லாத இருக்கிறேன், நீ ஒரு பெரிய பணக்காரனா போற, நீ கார்ல பறக்க போற சொன்னா எப்படி இருக்கும்? ಕೆಲಸನೇ ಇಲ್ಲದೆ ಇದ್ದೀನಿ. ಖಾಲಿ ಹೋಗ್ತೀಯ, ನೀನು ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತನಾಗ್ತೀಯ. தண்ணி இல்ல, தண்ணி செலவழிஞ்சு போச்சு. ನೀರಿಲ್ಲ, ಖಾಲಿ ಆಯ್ತು ನೀರೆಲ್ಲ. எதுவுமே கிடையாது, தண்ணியே கிடையாது, சோறு எங்க இருக்கும் போது. ನೀರೇ ಇಲ್ಲ, ಮತ್ತೆ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಆಹಾರ ಹೇಗಿರುತ್ತೆ? அதான் சொன்னாரு. ದೇವರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು? பெரிய ದೊಡ್ಡ சாதியாக்குவேன். சொல்ல பக்கத்துல அக்கா பெரிய ஜாதியாக்குவேன். அக்கா சொல்லுவீங்களா? பெரிய ஜாதியாக்குவேன். ஆமென். அண்ணாமர்களே ஹalleluya. சொல்லு. பெரிய தண்ணி இல்ல. இருப்பது. அண்ணன் என்ன நினைச்சாத சொல்லுங்க. ಇಲ್ಲ ಅಂತ ಅನ್ಕೊಂಡ್ರೆ ಸ್ವಾಮಿ ಇದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. ஏன் தண்ணிக்கு வழி இல்ல? ನೀರಿಗೆ ಅಲ್ಲಿ ದಾರಿ ಇಲ್ಲ. நீ எழுந்து பிள்ளையை எடுத்துக்கொண்டு ನೀನು அவன் உன் கையினாலே பிடித்துக் கொண்டு போ. அவனை பெரிய சாதியாக்குவேன் என்றார். ஹalleluya. பெரிய எல்லாம் தெரியுங்களா? யாரும் இல்ல ಯಾರು ಇಲ್ಲ நினைக்காது. ಅಂದುಕೊಳ್ಬೇಡಿ. வானாந்தரத்துல தண்ணீரை கொடுத்தது, ಅರಣ್ಯ ತಣ್ಣೀರು ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಸಾಗರத்துல ನೀರನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರು வானத்துல இருக்கிறவ நம் தேவன் ಆಕಾಶದಲ್ಲಿ ಇರುವಂತ ನಮ್ಮ நோக்கி ದೇವರು பார்த்தவ. ನಮ್ಮನ್ನು ನೋಡಿದವರು. என்னம்மா நான் பிசினஸ் பண்றேன்னா அனந்தத்திலே ஏமா நீ சொல்றேன் காடு காடு ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஒரு பெரிய ஜாதியாக ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ ஆளை ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೆ. பார்த்து எடை போடக்கூடாது. ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡಿ ನಾವು ಲೆಕ್ಕ ಹಾಕಬಾರದು. சாதாரணமாக நினைச்சு எடை போடுறாங்க. ಸಾಧಾರಣವಾಗಿ ಅವ್ರು ನೋಡಿ ನೀವು அவனுக்குள்ள ಅವ್ರ ಒಳಗಡೆ அப்பா. ஓ ஹalleluya. கண்மணியானவங்க தேவன் இருக்கிறார். ದೇವರಿದ್ದಾರೆ. அப்ப பாருங்க, நம்ம சோதனை நமக்கு தெரியாது. நம்ம சோதனை போய் படுத்து பாருங்க, ನಾವು ಸೋತು ಹೋಗಿ ಮಲಗಿಕೊಂಡು ನೋಡಿ அவன் தலைக்கீழ அவருடைய மணி. ನಮ್ಮ ತಲೆ ಕೆಳಗಡೆ ಅವರ ಒಂದು ತೊಡೆ ಇರುತ್ತೆ. ஆமென். ஹalleluya. Hallelujah. தாய் மடியில கவிழ்ந்து நாம் வெதுக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ತಾಯಿಯ ಮಡಿಯಲ್ಲಿ ನಾವು எனக்கு என்ன கவலை வந்து போச்சுன்னா, நான் அப்பாவுடைய தோல்ல சாய்ந்துடுவேன். ಏನಾದ್ರೂ ಪಾಸ್ಟ್ಗೆ ಏನಾದ್ರೂ ಚಿಂತೆ ಆಗ್ಬಿಟ್ರೆ ದೇವರ ಎದುರ ಮೇಲೆ ಅವರು எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன்.
இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சின்னம் இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சின்னம் பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடைவே எனது தலைவன் இயேசுநாதன் ஆவி சார்ந்து சார்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம் தினமும் பேற்றி ஆத்மாவை தினமும் பேற்றி அனைத்துக் கொள்பவரே அனைத்துக் கொள்பவரே எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் நல்ல மைப்பன் குரலை கேட்பேன் நானும் பின்தொடர்வேன் குரலை கேட்பேன் நானும் பின்தொடர்வேன் தோளில் அமர்ந்து கனலை மறந்து தோளில் அமர்ந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் தொடர்ந்து பயணம் செய்வேன் எனது தலைவன் இயேசுராஜன் மாறி சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் ஆமென் ஹalleluya நீங்க நல்ல மகிழ்ந்து இருப்பேன் சர்ச்சில் மாத்திரம் இல்ல ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ஆமென் நீங்க நினைப்பு சபையில மாத்திரமா நோ ஹalleluya ಸಭೆಯಲ್ಲಿ ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் ಒಂದೊಂದು ನಿಮಿಷ அப்பா பாடிட்டே போவோம் வண்டியில போகும்போது கூட ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ, ஆமென் ಮಾಡ್ಕೊಂಡೇ ಹೋಗ್ತಾರೆ. ஆராதனை பண்ண போவேன் ಆರಾಧನೆ ಮಾಡ್ಕೊಂಡೇ ಹೋಗ್ತಾರೆ. ஆமென் Hallelujah. நல்ல சண்டை இங்க வந்து அதெல்லாம் ஆராதிக்க முடியும் ಆದ್ರಿಂದಲೇ ಸಂಡೆ ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಆರಾಧಿಸುವುದು. ஒரு முறை ஆராதிக்கிறதா இருந்தா ವಾರಕ್ಕೊಂದ್ಸಲ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಾದ್ರೆ மாசம் ஒரு முறையோ 2 மாசம் முறையோ ஒரு சைக்கிள் நிக்க வச்சுட்டு ஓட்டினா மழை தண்ணி பட்டு டயரு இதோ ಮಾಡಿದ್ದ ಸೊನ್ನೆಲ್ಲ மூஞ்சிச்சு டயரு எந்த பொருளையும் உபயோகப்படுத்தாம இருக்கக்கூடாது ಯಾವುದೇ ಒಂದು ವಸ್ತುವನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡದೇ ಇರಬಾರದು. ஆண்டவர் ஆகாரை பார்த்து சொல்றார் ದೇವರು ಆಹಾರಗಳನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು. ஹalleluya Hallelujah. என்ன சொன்னாரு ಏನ್ ಹೇಳಿದ್ರು? உன் கையில பிடித்துக் கொண்டு போய் அவனை பெரிய யார யார எங்களை உங்களை பார்க்கிறது ಆಧಾರ್ ಪೈನಿಲ್ಲ சீமான் தெரியுமா ಈಸರ್ ಪೈನೆ சீமான் யாருக்கு தெரியும் ಸೀಮನ್ ಯಾರಿಗೆ ಗೊತ್ತು? ஈசாயா சீமான் நீங்க சீமான் நீங்க தான் சீமான் சொல்லுங்க யார் சீமானு ಆರು ಕ್ಲೀನ ಶ್ರೀಮಾನ್ நீங்க சீமான் அவன் சீமான் யார் சீமானு யோ சொல்லுங்க வாய்ஸ் வச்சிட்டு நான் யார் சீமானு சீமான் ಶ್ರೀಮಾನ್ ಆಪರೇಷನ್ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಸ್ಕೂಲ್ ஹalleluya நான் சொன்னது ದೇವರು ಹೇಳಿದ್ರು பெரிய ஜாதி ஆக்குறாரு ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ ஒரு ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. பெரிய சீமானை மாத்த போறாருங்க ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. ஆமென் முகத்தை சிரிச்சு
சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நீ சிரிக்கும் போது அற்புதம் நடக்கும். அதுதான் நம்ம சிரிக்கும் போது அற்புதம் நடக்கும். அற்புதம் நடித்தேன். அல்லேலூயா. ஹalleluya. ஆகவே கர்த்தர் வழிநடத்தும். ஆகவே தேவನು ದಾರಿ ನಡೆಸಿದ್ರು. மூணு வழி நடத்த மாட்டாரா? ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವುದಿಲ್ಲವಾ? 18 வசனம் வாசிக்கிறோம். 18ನೇ ವಚನ. ஆ. அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அப்படி என்ன அர்த்தம்? கையில பிடிச்சிட்டு போனா நீ பத்திரப்படுத்தி உன் பிள்ளைய பத்திரமா பிடிச்சிட்டு போயா? ಭದ್ರವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. தேவன் அவன் கண்களை உன் கண்களை திறப்பார். சொல்லுங்க. ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೀತಾರೆ. கேள்விப்படுகிறீங்களா? சொல்றாங்க கேள்விப்படுகிறீங்களா? எப்பதான் கட்டு கண் திறக்குவாரோ? ಯಾವಾಗ ದೇವರು ಕಣ್ಣು ತೆಗಿತಾರೋ சொல்றாங்கல்ல? ಹೇಳ್ತಾರಲ್ವಾ? எப்பதான் அந்த கண் திறப்பாரோ? கண்ணு கொடுத்தவர் கண் திறக்க முடியுமா? ಕಣ್ಣನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದ ದೇವರು ಕಣ್ಣು ತೆರೆಯಕ್ಕೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರ. அல்லேலூயா. தேவன் அவனுக்கு கண்களை அவன் கூட இல்லையா மன கண்களை திறந்த எதிர்காலத்தை வைத்தார். எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லி மன கண்களை திறந்த ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದ್ರು ಅವನಿಗೆ. ಎದುರ್ಕಾಲ. ಎಂಬುದಾಗಿ. எதிர்காலம் எனக்குண்டு எதுக்கும் எதிர்காலம் நமக்குண்டு எதுக்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை நாம் ஆளுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை எதிர்ப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அல்லேலூயா. ஹalleluya. அப்பொழுது ஆ ஆ உடனே கை தட்டுங்க. உடனே தட்டி கொடுத்தார். நடத்தினார். ನೀರನ್ನು ತುಂಬಿಸಿದ್ರು. ஆமென். ஹalleluya. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. எப்போ கொடுத்தாரு? ಯಾವಾಗ ಕೊಟ್ರು? எப்போ கொடுத்தாரு? ಯಾವಾಗ ಕೊಟ್ರು? அப்போவா? நோ. உடனே கொடுத்தாரு. ஆமென். ರಕ್ಷಣೆ ಕೊಟ್ರು. அல்லேலூயா. ஹalleluya. இதை நீ செய்ய போற உங்களோட ஆண்டவர். ಇದನ್ನೇ ದೇವರು ನಿಮಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ஆ தேவன் எங்க இருந்தாரு? பத்திரமா கூட இருந்தாரா? இதையா பிடிக்க முடியும்? காட்டுல போய் வந்தாங்க. அப்பா இருந்தா எங்க வரலாம்? காட்டுலயும் வரலாம். ದೇವರಿದ್ರೆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಜೀವಿಸಬಹುದು. இதாமா ஆமென். ஹalleluya. அவங்க கதறீங்களா? மற்றவங்க கதறீங்களா? உங்க ஜெபம் கேட்கப்படுகிறது. நீ கவலைப்படாதீங்க. ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡಿ, ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சுகத்தோட வாழ்ந்த ஆரோக்கியத்தோட வாழ்ந்த யோபை கூட நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸುಖದಿಂದ ಆರೋಗ್ಯದಿಂದ ಜೀವಿಸಿದಂತ ಯೋಬನ ಕುರಿತು பெரிய ஐஸ்வர்யா இருந்து அவனை ದೊಡ್ಡ பாருங்க. ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿದ್ದನು. ஹalleluya. ಹalleluya. ஆனா அதுக்கு முன்ன நீங்க பார்க்கணும், ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾವು ನೋಡೋಣ. இவங்க பெரிய சாதனை பண்ணுவாங்க. ಇವರೆಲ್ಲ ಸಾಧನೆ ಮಾಡಿದಂತವರು. சாதனை பண்றவங்க சாதனை பண்ண முன்ன சாக வேணும்னு நினைச்சாங்க. ಸಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಸಾಯಬೇಕು ಅಂದುಕೊಂಡಿದ್ದವರು. நீங்க யோனாவை கூட பாரு. ಯೋನನನ್ನು ನೋಡುವಾಗ யோனாவை என்ன செய்தார் ஆண்டவர்? ಯೋನನನ್ನು ದೇವರು ಏನು ஒரே வார்த்தைகள் யோனா 4:3 வாசிக்கிறோம். ಯೋನ 4:3 ಓದೋಣ. வேகமாக. இப்பொழுது இப்பொழுது கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். இதேதானா யோனா?
எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்க? ಎಷ್ಟು ಜನರು ಇದ್ದೀರಾ? ஆமா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஐயோ என் உயிரை எடுத்துடு. ಅಯ್ಯೋ ನನ್ನ ಜೀವವನ್ನು ತೆಗೆದು உன் ಬಿಡಿ. ஜீவன் எடுக்கிறதுக்காக ಜೀವವನ್ನು ತೆಗೆಯುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲ. யோனா மூலமாக ಯೋನನ ಮುಖಾಂತರ 120,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 120,000 ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களுக்கு பெருமை இருக்கிறது என்று நீங்கள் இருக்கலாம். ஆனா என் தேவன் தெரியும் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ನಿಮಗೆ ಪ್ರತಿಭೆ ಇದೆ ಅಂತ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರಬಹುದು. ಅದು ದೇವರು ಗೊತ್ತು. ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பொறுமை காத்திரு. ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾಯುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பொழுது கர்த்தாவே என் பிராணனை எடுத்து என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிறோம். சாகிறது நலமா இருக்கும். எத்தனை சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳ್ತೀರಾ? மாஸ்டர் உயிரோடு இருக்கிறது செத்து போறது நல்லது நினைக்கிறேன். ಫಸ್ಟ್ ನಾನು ಜೀವಂತವಾಗಿರುವುದಕ್ಕಿಂತ ನಾನು ಸತ್ತು ಹೋಗುವುದೇ ಮೇಲು ಅಂದುಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. சில சமயத்தில் சாவை நம்ம நேசிக்கிறோம். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಸಾಯಬೇಕು ಅಂತ ಅಂದುಕೊಂಡಿದ್ದೀನಿ. சாவை நேசிக்கிறோம். என்ன சொன்னாரு ஆண்டவர்? சரி மகனே யோனா சென்று வா ஓ அப்படி சொன்னாரா? அதற்கு ದೇವರು ಏನು ಹೇಳಿದ್ರು? அதுக்கு கர்த்தர் நீ எரிச்சலாய் இருக்கிறது ஆ, நல்லதோ என்றார். நல்லதா? ஏன் நீ எரிச்சலடி நல்லதா? ನೀನು ಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದು ಸರಿಯೋ? வந்து சொல்லுங்க. நீ எரிச்சலடி நல்லதா? ನೀನು ಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದು ಸರಿಯೇ? நீ எரிச்சலடி நல்லதா? ಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದು நீ ಸರಿಯೇ? எரிச்சலடி நல்லதா? இல்லையே. இல்ல சொல்லுங்க. நான் எரிச்சலடி இல்லையே. தெரியாத முதல்ல. ನಾನು ಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದು ಸರಿಯಾಗ್ತದೆ. நீ சொல்லுங்க அம்மா எரிச்சலடி இல்ல. மகளே இல்ல. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எரிச்சலடி மாட்டேன். ಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இது என்ன சொல்றது? அதற்கு கர்த்தர், ஆ. நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ ஆ. என்றார். பின்பு யோனா நகரத்தில் இருந்து புறப்பட்டு ஆ. நகரத்திற்கு கிழக்கே ஏன் ஆண்டவரே அப்ப எரிச்சலடி நீ செய் அற்புதம். ಸಿಟ್ಟುಕೊಳ್ಳದೆ ಇರುವಂತೆ ನೀನು ಅದ್ಭುತ ಮಾಡು ದೇವರೇ. சொன்னேன் நான் ஆண்டவரே. ಹೇಳ್ಬೋದಲ್ಲ நான் ದೇವರೇ? எரிச்சலடி ஞாபகம் இல்ல ஆண்டவரே நீ. ಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯಾಕೆ ದೇವರು ಬಿಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? இப்பதான் அரிசி வச்சிருக்கிறேன். கோர்க்கு முன்னாடி கொடுத்து வெயிட் பண்ணேன். ಇವಾಗ ತಾನೇ ಅಕ್ಕಿ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. ವೇಟ್ ಮಾಡ್ಬೇಕು. இன்னும் விசில் வரல. ಇನ್ನು ವಿಸಿಲೇ ಬಂದಿಲ್ಲ. இதுதான் விசில் வரணும். பாக்கிங்க. ಜೀವಿತಕ್ಕೆ ವಿಸಿಲ್ ಬರ್ಬೇಕು. விசில் வரட்டும். ವಿಸಿಲ್ ಬರ್ಲಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சீக்கிரம் சாப்பிடணும்னா என்ன பண்றது? ಬೇಗ ತಿನ್ಬೇಕಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? பேசுங்கள சொல்லுங்க அம்மா தாய் குலமே உடனே எடுத்துக்கல ஒரு விசிலுக்கு 3 விசில் விட்டுட்டு அப்புறம் எடுத்துடணும். ಒಂದು ವಿಸಿಲ್ ಬಿಡೋ ಜಾಗದಲ್ಲಿ 3 ವಿಸಿಲ್ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ತೆಗಿಬೇಕು ಬೇಗ. ஆமென். சீக்கிரம் சாப்பிடணும்னா ஒரு விசில் 3 விசில் எக்ஸ்ட்ரா விட்டாதான் வெந்திருக்கும். அப்புறமா உடனே தோண்டினா இருக்கும். அப்ப என்ன சொல்ல விரும்புறேன்? இன்னும் ஜெபம் பண்ணுன்னு சொல்றேன். ಇನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. 2 விசில் சொல்றேன் பாரு. இன்னும் ஜெபம் பண்ணு. 2 ವಿಸಿಲ್ ಬಿಡಕ್ಕೆ ಹೇಳ್ತಿದ್ರಲ್ಲಿ ಇನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ இன்னும் ப்ரே பண்ணு. ಇನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. அப்ப சீக்கிரமா முடியும். ಅವಾಗ ಬೇಗ ಮುಗಿಯುತ್ತೆ. அல்லேலூயா சொல்லுங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதோட அர்த்தம் இன்னும் அதிகமா நீங்க 2 விசில் விடுறது போல அதிகமா ஜெபம் பண்ணு. உடனே உங்களுக்கு பதில் உடனே ಪ್ರಾರ್ಥನೆ கிடைக்கும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ದೇವರು ಬೇಗ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய வாங்க. ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ದೇವರು ಸರ್ವಶಕ್ತನಾದ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஐயோ நான் பார்க்க முடியலையே. ಅಯ್ಯೋ ನೋಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை சொல்றீங்க ಅಂತ? ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳಿದ್ದಾರೆ நீங்க ಪಾಸ್ಟರ್? கிட்ட புடிக்கிற பாஸ்டர். ಇರೋದಕ್ಕೆ ಇಷ್ಟ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. நம்ம மானத்தை எடுக்க மாட்டேன். கவலைப்படாதீங்க. மானம் எடுக்க மாட்டேன். ஆமென். மனசுலயே வச்சிருக்கேன். பிள்ளைங்க ஆச்சு. ಅದು ಯಾರಂತ ಹೇಳೋದಿಲ್ಲ, ಮನಸ್ಸಲ್ಲೇ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. இன்னைக்கு இருக்கிற எகிப்தியரை இனி நீ காண மாட்டாய். ಕಾಣುವಂತ ಐಗುಪ್ತರು ಇನ್ನು ಮುಂದೆ ಕಾಣುವುದಿಲ್ಲ. அட்டாக்கு வரதுக்கு முன்ன நாம் ஏசப்பட்ட அட்டாக் ஆயிடும். ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಅಟ್ಯಾಚ್ நம்ம அட்டாக் ஆயினா அவரு நம்ம அட்டாக் பண்ண மாட்டார். அப்பே முதல்ல ஆண்டவருக்கு வந்துடணும். ஆமென். ಮೊದಲೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಬಳಿ ಬಂದು ಬಿಡಬೇಕು. டாக்டர் பார்த்தா என்ன பண்றதுமா என்ன செய்யணுமா தெரியாது. இந்த இடத்துல மாத்திரம் பாடு எனக்கு நான் பரதாட்டின்னு சொல்லி டாக்டர் அனுப்பிச்சிட்டான். ஆனா எங்க டாக்டர் கூடயே இருந்து நடத்தினார். நமக்கு எப்படிப்பட்ட தேவன் நிச்சயம் ಲೋಕದಲ್ಲಿ டாக்ಟರ್
பெருமை இல்லையா? பெருமை இல்லையா? இவ்வளவு பெரிய கடவுள் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 அது வாசிக்கிற கீழே. கிபியோனா நகரத்தில் இருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்கும்படி அறிப்பி வீரராய் உட்கார்ந்திருந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் ஓ டென்ஷன் 40 நாள் சொல்லிட்டேன். 40 நாளுக்கு என்ன போட்டு அழுது சொல்லிட்டேன். 40 இந்த ದಿನ 40 நாள்ல அதிக நான் விட்டுருவாங்களா? ನಾಶವಾಗದಿದ್ರೆ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರಾ? பொய் சொன்னான். ಸುಮ್ಮನೆ 40 நாள் இந்த அழுதிடும் நீ மனம் திரும்பினா. ஆனா அதை கொண்டு எல்லா ராஜ்யங்களும் எல்லாம் பாஸ்டிங் போட்டு உபவாசம் போட்டு ஜெபித்தாங்க. ஆண்டவர் அதே 40 நாளுக்குள்ள மனம் திரும்பி 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 40 ದಿನದ ಒಳಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಉಪವಾಸ ಹಾಕಿ ಎಲ್ಲರೂ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ರು. ದೇವರು ಎಲ್ಲರನ್ನೂ நான் என்ன சொல்ல விரும்புறேன் தெரியுமா? ಪಾಸ್ಟರ್ ಏನು ಹೇಳಿದ್ರು? சாகப்போறேன்னு சொன்ன அந்த என்ன இருந்துச்சு? ಸಾಯುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಏನಿತ್ತು? ரட்சிப்பு இருந்துச்சு. ರಕ್ಷಣೆ ಇತ್ತು. 1-2 இல்ல. 1-2 ಅಲ್ಲ, பெரிய பட்டணம் அது. ದೊಡ್ಡ ಪಟ್ಟಣ. 1,20,000 பேர் சும்மா இல்ல. 1,20,000 ಜನರು ಸುಮ್ಮನೆ ಅಲ್ಲ, ದೊಡ್ಡ ஒருங்கின ಜನ. பாகங்கள் எப்படி சொன்னாக்கா அங்கெல்லாம் வந்து யுத்தங்கள் செய்யற ஒரு பாகம். வெட்டுவாங்க, அடிப்பாங்க, குத்துவாங்க. அங்க போய் நிற்கிறான். யோனா போய் நிற்கிறான். ஐயோ இங்க பார்த்தா அங்க சண்டை, இங்க பார்த்தா இங்க சண்டை, இங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இங்க போய் சொல்ல பிரசங்கம் பண்ணணும். எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? முன்னால என்னால இந்த இடத்துல பிரசங்கம் பண்ண முடியல. ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ಜನಗಳು ಚುಚ್ಚಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಕತ್ತರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಜಗಳ ಆಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ತುಂಬಾ ಒರಟುತನದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಜನಗಳಿದ್ರು. ಅಲ್ಲಿ ಹೇಗೆ ಸೇವೆ ಮಾಡೋದು, ಹೇಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡೋದು ಅಂತ ಯೋಚನೆ ಆಯ್ತು. ஆனா தேவன் சொன்னனால, ಆದ್ರೆ ದೇವರು தேவன் கூட இருந்தனால, ದೇವರ ಜೊತೆ அவன் சொன்ன வார்த்தையை ಅವನು ಹೇಳಿದಂತ கர்த்தர் நிறைவேற்றினார். ஹalleluya. நீங்க மனதுமாவிட்ட 40 நாள் என்னப்பட்ட அழுதி போன்னு சொன்னான். ஆனாலும் கூட அவன் எண்ணிக்கொண்டே இருந்தான். ஆண்டவர் நாள் ஆகி போச்சு, கிட்ட வந்து போச்சு, ஜனங்க என்ன சொல்லுவாங்க என்று சொல்லி அதுக்குள்ள ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிப்பு நிமித்தம் இந்த பூமி அழியன்னு சொல்லி நீங்க என்னப்பட்ட அழியன்னு சொல்லி அவங்க தீர்மானம் எடுத்தாங்க. ஹalleluya. ಈ ನೆರೆ ಪಟ್ಟಣ ಒಂದು ನಾಶವಾಗಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು. இப்போ என்ன சொல்ற விரும்புறேன்? ಲಾಸ್ಟ್ ಇವಾಗ ಏನ್ ಹೇಳಕ್ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? நீங்க சாதனை சொன்னவங்க அத்தனை பேருக்கும் ஆண்டவர் விசேஷங்களை செய்தார். அவங்க பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார். ಸಾಯಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದವರಿಗೆ ದೇವರು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳನ್ನು, ಅತಿಶಯಗಳನ್ನು நீங்க சொல்லிருப்பீங்களா? ನೀವು ಹೇಳುವುದಾದ್ರೆ உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்தார். ನಿಮಗೂ ಒಂದು ದೇವರು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. 9வது வசனம் முடிக்கிறோம். ಒಂಬತ್ತನೇ ವಾಕ್ಯ. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆவணத்தை விட்டு எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவர், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்றான். ஆமாயா சாவுறேன், நான் எரிச்சல் அடைகிறேன். ಸಾಯ್ತೇನೆ, ನಾನು ಕೋಪಗೊಳ್ಳುತ್ತೇನೆ. சாவுல செத்துற சொல்றவங்க கேட்டு பாருங்க. ஏன் சொன்ன அது என்ன பண்றது? சாவுதான் வேணும். ಏನ್ ಮಾಡೋದು? ಸಾಯಲೇಬೇಕು. இன்னும் 2 முறை இஷ்டப்படுவாங்க. ஆமென். ஆண்டவர் ஒரு பெரியவர். ನಮ್ಮ ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು. சொல்லுங்க நம்ம ஆண்டவர் பெரியவர். ನಮ್ಮ ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು. ஆமென். ஹalleluya. 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 ஒரு பெரிய அதிசயமானவர். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಅತಿಶಯವಾದಂತ ದೇವರು. ஹalleluya. ஹalleluya. ஒரு பெரிய ஆச்சரியமானவர். ಆಶ್ಚರ್ಯವಾದಂತ ದೇವರು. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் வாசித்து முடிக்கிறோம். ஒரு 10-11 அதற்கு கர்த்தர் நீ ஒரே ராத்திரி மழைத்து செடி மாட்ட விட்டு அதே ராத்திரியில காய்ந்து விழுந்து போச்சு. இங்க வாசிங்க 11. ஆமென். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாது. எவ்வளவு? 1,20,000 பேரு அதிகமாய் மனுஷனும் மிருகஜீவன்களும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. 1,20,000 மேல இருக்க ஜனங்களை கர்த்தர் ரட்சித்தார். 1,20,000 ಮಂದಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಇದ್ದಂತ ಆ ನಗರವನ್ನು ದೇವರು ರಕ್ಷಿಸಿದರು. நம்ம ரட்சிக்கிற மத்தியில ஆண்டு இருக்கார். ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ.
ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳ್ತೀರಾ? என்னை ரட்சிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುವ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. Hallelujah. யோபு சொல்றதை நீங்கள் பாருங்க. ಯೋಬನು ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ನೀವು ನೋಡಿ. 30 அதிகாரம் 16 வசனம். ಯೋಬ 30:16. வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. காண வாசிக்க மாட்டீங்க. இப்பொழுது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது. ಈಗ ನನ್ನ ಆತ್ಮವು ಕರಗಿ ಹೋಗಿದೆ, ಬಾಧೆಯ ದಿನಗಳು ನನ್ನನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡಿವೆ. ஆகையால் இப்பொழுது என் ஆத்மா என்னில் உரிமை போயிற்று, உபத்திரத்தின் நாட்கள் என்னை எடுத்துக் கொண்டது. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ராக்காலத்திலே ராக்காலத்தில் என் எலும்புகள் ஆமென். துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இமைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. இயலாது இருக்கிறதா? என் சரீரத்துல நெருக்கடிப்பட்டிருக்கிறது. 34:6 சொல்றாரு மறுபடியும். 34:6 இடத்தில் இருந்தோம் நான் பொய்யென்று எண்ணப்படுகிறேன். ஆமென். மீறுதல் இல்லாதிருந்தோம். ஆமென். அம்பினால் உண்டான எனக்கு உண்டான காயம் ஆறாதிருக்கிறது என்று சொன்னீரே. மீறுதல் இல்லையே, நான் மீறவே இல்லையே, ನಾನು ಮೀರಲೇ ಇಲ್ವಾ? நான் உம்மிடத்துல தான் இருந்தேனே. ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡನೇ ஏன் இப்படிப்பட்ட பாடுகள்? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದ நான் சொன்னேன், நான் சுத்தமா தான் இருந்தேன், ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇದ್ನಲ್ಲ, நான் ஆண்டவரின் மீறுதல் இல்லாம இருந்தேனே. ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾನು ஏன் அனுமதிக்கணும் ஆண்டவர்? ಯಾಕೆ ದೇವರು ಅಲೋ ಮಾಡುದು? ஹalleluya. Hallelujah. எப்போ கர்த்தருக்குள்ள பரிசுத்தமா இருக்கிறார்களோ அவங்க மேல சாத்தானுக்கு கண்கள் அதிகமா இருக்கும். ಯಾವಾಗ ದೇವರಿಗೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರ್ತಾರೋ ಅವರ ಮೇಲೆ ಸೈತಾನನಿಗೆ ಕಣ್ಣಾಗಿರುತ್ತೆ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அவங்க உபத்திரப்பட்டதனால ಅವರು ಉಪದ್ರವಪಟ್ಟದ್ದರಿಂದ ஒண்ணுக்கு டபுளாங்க ரெண்டு தனியான ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. ಒಂದಕ್ಕೆ ಎರಡರಷ್ಟು ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಟ್ಟರು ಒಬ್ಬರಿಗೆ. 16 சொல்லுகிறது. 16 ரெண்டு வாசிக்கலாம். 16 அதிகாரம் 16 வசனங்கள். 16 அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது. அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது. மரணைகளுள் மரணமில் என் என் கண்களிலே மேல் உண்டாகிறது. மரணம் வந்து போச்சு. ಮರಣ ಬಂದು ಹೋಯಿತು. நான் சிலர் ஜெபிக்கும் போது போயிருக்கிறேன். ಕೆಲವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಭಾಷಣ ನೋಡಿದ್ದಾರೆ. சோழப்பட்டத்துல சாந்தின்ற ஒரு தாயார், அவங்க சாந்தின்ற பொண்ணுக்கு அம்மா, ಚೌಡಪಾಳ್ಯದಲ್ಲಿ ಶಾಂತಿ ಅನ್ನೋರಿಗೆ ಅಮ್ಮ, அவங்க என்ன கூப்பிட்டாங்க. ಅವರು ಪಾಸ್ಟರ್ ಕರೆದ್ರು. ஹalleluya. Hallelujah. போகும் பொழுது ಹೋಗುವಾಗ அவங்க படுத்துட்டு இருக்காங்க கீழே பாயில ಮಲಗಿದ್ದಾರೆ வச்சிருக்காங்க. ಕೆಳಗಡೆ. அவங்க கண்ணில ಅವರ ಕಣ್ಣಲ್ಲಿ அந்த ரப்ப மேல சாவு தெரியப்படுது. ಆ ಒಂದು ಕಣ್ಣಿನ ರೆಪ್ಪೆ ಮೇಲೆ ಸಾವು ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ. அவங்க அப்படியே பார்த்து கொண்டே இருக்காங்க. ಅವರು ಹಾಗೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அரை கண்ணு இருக்காங்க. ಅರ್ಧ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. அவர் சொல்றாரு பாருங்க, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, எங்க அம்மா மரிச்சு போற மாதிரி இருக்கு. ನನ್ನ ತಾಯಿ ಸತ್ತು ಹೋಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಿಸ್ತಾ என் ಇದೆ. ஆண்டவர் ನಮ್ಮ ದೇವರು மறிக்க விட மாட்டார். ಮರಣ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. Hallelujah. Hallelujah. சொல்லி 15 வருஷம் ஆச்சு, இன்னும் உயிரோடு இருக்காங்க. ಹೇಳಿ 15 வருஷம் ஆச்சு. ಆಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. மரணம் வரும், நோய் வரும், வியாதி வரும், பிரச்சனை வரும், உபத்திரம் வரும், கடன் பிரச்சனை வரும், ஆனாலும் விடுவிக்கிறவர் என் தேவன் இருக்கிறபடியா இந்த பிரச்சனை ஏற்று இருக்காது. ಮರಣ ಬರುತ್ತೆ, ರೋಗ ಬರುತ್ತೆ, ಸಮಸ್ಯೆ ಬರುತ್ತೆ, ಎಲ್ಲವೂ ಬರುತ್ತೆ, ಸಾಲ ಬರುತ್ತೆ. ಆದ್ರೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. அவர் சொல்லுகிறார் 14 ಅವರು ಹೇಳ್ತಾರೆ வசனத்தில், 14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, நொறுக்கத்தின் மேல் நொறுக்கம், நொறுக்கத்தின் மேல் நொறுக்குதலை என் மேல் வரப்பண்ணினார். வரப்பிரசாலியை போல என் மேல், ஆமென், என் மேல் ஒரு பெரிய பலசாலி என்று சொல்லி, ದೊಡ್ಡ ಬಲ ಒಂದು ಬಲವಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. நொறுக்கடி மேல் நொறுக்கம், வேதனை மேல வேதனை, ವೇದನೆ ಮೇಲೆ துக்கத்தின் மேல துக்கம், ದುಃಖದ ಮೇಲೆ ದುಃಖ, கவலை மேல கவலை. ಕಳವಳದ ಮೇಲೆ ಕಳವಳ. ஐயோ, நான் நினைச்சு பார்க்க முடியல. ಅಯ್ಯೋ ನಾನು ಅಂದುಕೊಂಡೇ சில ಇರಲಿಲ್ಲ. நான் நினைக்கும் போது என்னுடைய உள்ளம் உடைந்து போகிறது. ಕೆಲವರನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವಾಗ ಹೃದಯವು ಒಡೆದು ಹೋಗುತ್ತೆ. ஹalleluya. Hallelujah. அவருடைய பாடுகள், ಅವರ ಒಂದು அவருடைய ಸಮಸ್ಯೆಗಳು, அவமானங்கள், ಅವಮಾನಗಳು, நிந்தைகள் ನಿಂದೆಗಳು எல்லாம் இருந்தும் ಎಲ್ಲ ಇದ್ದರೂ ஒரு குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் இல்லை. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. ஆண்டவரே, ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து இருக்கிற குடும்பத்துக்கு நான் கண்ணீர் ಒಗ್ಗಟ್ಟಿನಿಂದ ಇಲ್ಲದೆ ಬಿಡು ಬೇರೆ ಆಗಿರುವಂತ ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. எத்தனை பேர் நாளில் ಎಷ್ಟೋ ಜನರು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ சமாதானத்தை எடுத்திருக்கிறார். ಸಮಾಧಾನವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ದೇವರೇ, யோபு சொல்லுகிறார், ಯೋಬನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, சொர்க்கத்தின் மேல்
நொறுக்குதலை என் மேல் வரப்பண்ணினார். ಅಕ್ರಮದ ಮೇಲೆ ಅಕ್ರಮವನ್ನು பலக்கர ಬಲವಾಗಿ ಮಾಡಿದ್ದೀರಿ. ಶಾಲಿಪೋடு என் மேல். நான் பலசாலி இல்லப்பா, ನಾನು ಒಂದು ಬಲವಂತನಲ್ಲ ದೇವರೇ, நான் பலம் உள்ளவன் அல்ல. ನಾನು ಬಲವಂತನಲ್ಲ ದೇವರೇ. நான் நொறுக்கத்தில் நொறுக்கடையில் இருக்கிறேன். இன்னுமா ಅಕ್ರಮದ ಮೇಲೆ ಅಕ್ರಮದ ಮೇಲೆ ಬಂದಿದೆ ದೇವರೇ. இன்னுமா எனக்கு அவமானம், ಇನ್ನೂ ನನಗೆ ಅವಮಾನ, இன்னுமா எனக்கு துக்கம். ಇನ್ನೂ ನನಗೆ ದುಃಖ. நானும் சில சமயங்களிலே நானும் அப்படிதான் நொறுக்கத்தில் நொறுக்கம் வேதனைப்பட்டு நொந்து வாழ்ந்தேன். ಪಾಸ್ಟರ್ ಅದೇ ರೀತಿಯೇ ಅವರಿಗೂ ಅಕ್ರಮ ದುಃಖದಿಂದ ಅವರು ಜೀವಿಸಿದ್ರು. போதும் கர்த்தாவே, ದೇವರ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, இன்னும் நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும், ಇನ್ನು ನಾನು ಎಷ್ಟು ಕಾಲ ಕಷ್ಟಪಡಬೇಕು, ಎಷ್ಟು ಕಾಲ ಅವಮಾನ ಪಡಬೇಕು. எனக்கு ஆறுதலை கொடுத்த மாறுதலை தந்த ದೇವರು ಅವರಿಗೆ ಸಂತೈಸಿ சமாதானத்தை கொடுத்து ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಟ್ಟು அழகு என்று சொன்ன ಅಳಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. இந்த நாளிலே ಈ ದಿನಗಳಲ್ಲಿ என்னை பலப்படுத்து. ಪಾಸ್ಟರ್ ಬಲಪಡಿಸಿದ್ರು. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் இருக்கிற போல ಆ ರೀತಿಯಾದ உங்களை ಸಮಸ್ಯೆ பலப்படுத்துவார். ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ. இந்த நாளையே பாருங்க, ಈ ದಿನಗಳಲ್ಲಿಯೇ ನೋಡಿ ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். ಒಂದು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವು ನಡೆಯುತ್ತೆ. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya. ಹalleluya. கலங்காதீர்கள், ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡಿ, கவலைப்படாதீர்கள். ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡಿ. என் ஆண்டு உங்களோடு இருக்கிறார், ನಮ್ಮ ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ இதே உங்களோடு ಇದ್ದಾರೆ. இருக்கிறார். ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. 17வது வசனம் 17 17ನೇ ವಾಕ್ಯ. என் கைகளிலே கொடுமையில்லாத இருக்கையிலோ எச்சமும் சுத்தமாய் இருக்கையிலோ அப்படி ஆயிற்று. ஐயோ, என் கைகளிலே கொடுமையே இல்லாமல் இருந்தனே, என் ஜெபம் சுத்தமில்லாமல் என் கைகளிலே கொடுமையாக இருந்தனே, ನನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ಒಂದು ಕೊಡೂರು ಇಲ್ವಲ್ಲ, என் ஜெபம் சுத்தமானதாச்சே, ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ என் ಪರಿಶುದ್ಧವಾಗಿತ್ತು, ஜெபம் பரிசுத்தமானதாச்சே. ಪರಿಶುದ್ಧವಾಗಿತ್ತು. ஐயோ, நான் ரொம்ப ஜெபிக்கிறனே, ನಾನು நான் வீடியோ ஜெபிக்கிறனே, ನೀತಿವಂತನಾಗಿ ஐயோ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. நான் மன்றாடி ஜெபிக்கிறனே, ನಾನು ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ பாவத்தை வெறுத்து ஜெபிக்கிறனே, ಇದ್ದೀನಿ. ಪಾಪವನ್ನು ತ್ಯಜಿಸಿ என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறனே. ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ அப்போது கூட இந்த பாடு, ಆದ್ರೂ ಈ ಪಾಪ, அப்போது கூட இந்த வேதனை. ಆದ್ರೂ ಈ ವೇದನೆನ கவலைப்படாதீர்கள், ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡಿ. ஆண்டவர் யோபுக்கு ದೇವರು ಯೋಬನಿಗೆ மாற்ற வல்லவரா இருக்கிறார். ಅದನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದಂತ ದೇವರು அழுகிற நீ ಅಳುತ್ತಿರುವ ನೀವು அழைப்பீர்கள், ನಗಿರ್ತೀರಾ, பசியா இருக்கிற நீங்கள் ಹಸಿವಾಗಿರುವಂತ ನೀವು திருப்தடைவீர்கள், ತೃಪ್ತರಾಗ್ತೀರಾ, துக்கமாக்குற நீங்கள் ದುಃಖವಾಗಿರುವಂತ ನೀವು சந்தோஷப்படுவீர்கள். ಸಂತೋಷ ಪಡ್ತೀರಾ. ஹalleluya. ಹalleluya. வேதனைப்பட்ட யோபு பார்க்கிறோம். ವೇದನೆ ಪಟ್ಟಂತ ಯೋಬನನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. நீங்க ஒரு ஒன்று கவலைப்படாதீர்கள். ನೀವು ಒಂದಕ್ಕೂ ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡಿ. ஹalleluya. ಹalleluya. கடைசியாக எரேமியா 29 ಎರೆಮೀಯ 29ನೇ ಅಧ್ಯಾಯ 11 வசனங்கள் 11. 11. எரேமியா நீங்கள் 29. எதிர்பார்த்திருக்கும் முடிவை நீங்கள் கேட்டு காத்து என்னை நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை ஆ. உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஆ. ஆ. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை ம். அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவைகள் ஆ. திகிலுக்கல்ல, தீமைக்கல்ல, தீமைக்கல்ல. சமாதானத்துக்கு ஏதுவான இருக்கிறது. ஆமென். ஹalleluya. ಹalleluya. மறுபடியும் எரேமியா 29:11. எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವಂತ கவனிங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? ನೀವು ಏನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? நீங்க எந்த முடிவை எதிர்பார்க்கிறீங்க? ಯಾವ நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உன் பேரில் நினைவாய் இருக்கிறேன். நினைவாய் இருக்கிறாரா? ನೆನಪಾಗಿ ಇದ್ದಾರೆ. உங்க நினைவாய் இருக்கிறேன். ನಿಮ್ಮ ನೆನಪಾಗಿ ಇದ್ದಾರೆ. உங்க நினைவாக இருக்கிறேன். ನಿಮ್ಮ ನೆನಪಾಗಿ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ಹalleluya. நினைவாக அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகளை தீமைக்கான சமாதானத்துக்கான நினைவுகளே. ஒரு சமாதானம் கொடுக்கிறதுக்காக நினைவுகள். ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ அப்படி நீங்கள் ಆವಾಗ ನೀವು கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஒரு சமாதானத்தை தரப்போற ಸಮಾಧಾನವನ್ನು ದೇವರು ಕೊಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. நாளைக்கு நீங்கள் பாருங்க, ನಾಳೆಗೆ ನೀವು ನೋಡಿ, நாளைக்கு நாள் பாருங்க, ದಿನಕ್ಕೆ ನೋಡಿ, உங்களுடைய குடும்பம் ஆஸ்வதித்து போகும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತದೆ.
நோய்கள் மறைந்து போகும், ರೋಗಗಳು ಮಾಯವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. வியாதிகள் மறைந்து போகும். ವ್ಯಾಧಿಗಳು ಮರೆಯಾಗಿ எந்த ಹೋಗುತ್ತದೆ. மாதிரி வியாதி இருந்தாலும் சரி, ಯಾವ ರೀತಿಯಾದ ವ್ಯಾಧಿಗಳು ಇದ್ದರೂ ಸರಿ, எல்லாம் மாறி போகும். ಎಲ್ಲವೂ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. கடைசி 2 பேர்ல வாசித்து முடிக்கிறோம். 2:9. 2 ಪೇತ್ರ 2:9. தேவ பக்தி உள்ளவர்களை சோதி நின்று பாருங்க, யார் ரட்சிக்கிறாரு? ಯಾರನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ? தேவ பக்தி உள்ளவர்களை ದೇವರ சோதி நின்று. தேவ பக்தி யாரு? தினம் ஜெபிக்கிறவங்க, தினம் வேதத்தை வாசிக்கிறவங்க, தினம் கர்த்தரோடு நடக்கிறவங்க, ಪ್ರತಿನಿತ್ಯ ದೇವರೊಂದಿಗೆ ನಡೆಯುವ பாவத்தை ஆண்டவர் வேண்டாம் சொல்லி பயப்படுறவங்க, ಪಾಪ ಬೇಡ ಅಂತ ಎದುರುಕೊಳ್ಳುವವರು, அக்கிரமக்காரரே, கர்த்தர் தேவபக்தி உள்ளவரை சோதனை என்று ரட்சிக்கிறார். ஆண்டவர் சோதனை உள்ள உங்களை மத்தியில் நின்று ரட்சிக்கிறார். ಶೋಧನೆಗೆ ಒಳಗಾಗಿರುವಂತ ನಿಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಂತು ದೇವರು ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. அந்த அற்புதமானவர். ಅದ್ಭುತವಾದ ದೇವರು. ஹalleluya. ಹalleluya. சொன்னாங்க வீரசிஸ்டுடைய சகோதரி என்ன பேர் சொன்னீங்க? செல்விக்காக. அவங்க சொன்னாங்க 2 கண்ணு அவங்களுக்கு அதிசயமா இருக்கு, அதாவது கொஞ்சம் தூரம் படம் தெரியல, பிபி பார்த்து ஆசை இருக்குது. நான் சொன்னேன் பிபிக்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன், உங்க பார்வைக்கு ஜெபம் பண்ணேன். எப்படி? ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ. ಬಿಪಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ. ஹalleluya. உங்க பிபி நான் ஜெபம் பண்ண மாட்டேமா? ಬಿಪಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. உங்க பார்வை தெரியும்படியாக ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿ ಕಾಣಿಸುವಂತೆ. விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. ಹalleluya. நேர போயிட்டு வர பாஸ்டர் டாக்டர் சுத்தி வந்து வருவாங்க. டாக்டர் எல்லாம் பேசி லாஸ்ட்ல ஒரு அமௌண்ட் வருவாங்க. ಡಾಕ್ಟರ್ಸ್ ಎಲ್ಲ ಮಾತಾಡ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಅಮೌಂಟ್ ಬರ್ತಾರೆ. நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன். இவனா பேசுங்க அமௌண்ட் தானா? ஹalleluya. இலவசமா கொடுக்கிறவ அப்பா. நீங்க நம்புறீங்களா? ನೀವು ನಂಬುತ್ತೀರಾ? ஒரு ஆபரேஷன் வேணாம், சரியாயிடும். ಆಪರೇಷನ್ ಬೇಡ, ಹಾಗೆ ಸರಿ ಹೋಗುತ್ತೆ. ஆக்சிஜன் தேடி கூட மனசு ஹalleluya. ಹalleluya. ஆண்டவர் உங்களுக்கு இப்ப தெரிஞ்ச அப்படின்னா மனுஷ மாதிரிதா? நீங்க போன் பண்ணி சொல்ல மாட்டீங்க, நம்ம ஜெபம் பண்றோம். நீங்க கண் மூடி நிற்கும் போது உங்க கண்ணில் ஆண்டவர் தொடுவாங்க. நீங்க நம்பினா, ನೀವು ನಂಬುವುದಾದರೆ ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. நீங்க நம்பலாம், நான் நம்புறேன். ನೀವು ನಂಬಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪಾಸ್ಟ್ ನಂಬಿಕೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ. ஹalleluya. ಹalleluya. நீ நம்பலாம் கூட பரவாயில்ல, ನೀವು ನಂಬದೇ ಇದ್ರೂ ஆனா ಪರವಾಗಿಲ್ಲ. ஏசப்பா இருக்காரு, அவரால எல்லாம் முடியும் நம்புங்க போதும். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯವರು ಇದ್ದಾರೆ, ಅವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿ. ஆண்டே விசுவாசி பாஸ்டர் ஹalleluya. நாம எடுத்துக்கிறோம். இன்னைக்கு மரணமான கர்த்தர் அற்புதம் செய்ய நம்ம தேவன். ஏன் சொன்னா விசுவாசிக்கும் போது அப்பா முத்தம் கொடுத்துருவாரு. விசுவாசித்தா ரொம்ப சந்தோஷம். ஏசப்பா ನಂಬಿಕೆಯಿಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ. விசுவாசம் தான் பெருசு. ನಂಬಿಕೆನೇ ದೊಡ್ಡದು. விசுவாசம் பெருசு. ನಂಬಿಕೆ ದೊಡ್ಡದು. எப்படி விசுவாசிக்கணும்? பாடல் ಹೇಗೆ சின்ன பாடல், ನಂಬಬೇಕು? சின்ன பாடல் பாடுங்க. ಇದು ಚಿಕ್ಕ ಹಾಡನ್ನು ಮಾಡಿ. ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா இயேசு இன்று சுகம் தருவார். ஒரு துளி ஓடிவா இயேசு இன்று சுகம் தருவார். கூப்பிடுவாங்க, கட்டி கேன்சர் யாராவது கூப்பிடுவாங்க, கூப்பிடுவாங்க. கேன்சரா, கட்டிகளா, ஏட்ஸா, இச்சேவியா, எந்த வியாதியும் அந்த ஆவி துரத்துவாங்க. நாம விசுவாசத்தை டிப்பரிக்கிறோம்.
நம்பிக்கையினாலே நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினாலே நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே, நீ பயப்படாதே. ரெடி? பய வேண்டாம், திகில் வேண்டாம். நம்பிக்கையினாலே வாழ்வு பெறுவாய். நண்பனே, பயப்படாதே. தாடி போட்டுனா ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். பார் தேசப்பட ஆபரேஷன் போய் பாஸ்டர் நோ ஆபரேஷன் இல்ல. ஃபாதர் தெரியும், அழகா தெரியும். ஆபரேஷன் போக மாட்டேன் சொல்லும். ஆமாம் சொல்லுங்க. நான் ஆபரேஷன் கற்றுட்டு போறேன் சொல்லுங்க. கற்று தான் சும்மா கொடுப்பேன். உடனே சௌக்கியம் வந்து கொடுத்தாரு. என்னன்னா ஆமென். சின்ன சின்ன இடத்து வசந்துக்கு அங்கே குட்டி 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 இருக்காருமா. உங்க கண்ணீரை கண்டு ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡಿ அற்புதம் செய்யறாரு. ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ அதிசயம் கல்வாரி சிலுவையிலே ஆணைகள் செய்து முடித்து விட்டார். பய வேண்டாம். சபையில ஒரு சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகள் அற்புதங்கள் செய்யணும். ஆத்மா கொண்டு வரணும். ஆமென். வெற்றி பரமா கண்டுபிடிக்க. ஆமென். இப்ப உட்கார்ந்து வயசு இருக்குமே. ஆத்மாவை சுத்தி வந்தா நோய்வாய்ப்பட்டவங்களா புரிவாங்க. ஆமென். எழும்புங்க. அதுமையா ஆமென். நாளை வரையா எழுபு எழுபு எழுந்து எழுபு எழுந்து சீயோனே, எழுபுலே எழுபுங்க. மாற எழுந்து சீயோனே. மகளே சீயோன் மகிழ்ச்சியால ஆர்ப்பரி ஆர்ப்பரி இஸ்ரவேலே ஆரவார